அவள் ஸ்கூல் வாசலில். ஆல் வெல்கம் பேக் டு விஜய் அண்ட் வைஷு சேனல். இன்றைக்கி வந்து கொஞ்சம் எமோஷ்னலான டே. பிகாஸ் இன்றைக்கி வந்து வேதா குட்டி ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்கூலுக்கு போக போகிறா. அவளுக்கு வந்து இப்போ தான் 2 years கம்ப்ளீட் ஆகி 3 months ஆகுது. குட்டி வா போய் ப்ரஷ் பண்ணிக்கலாம் டீச்சர்லாம் வா. அச்சோ குஞ்சுமணி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறியே, அம்மா மறுட்டுறியா? வாடி செல்லம் போய் ப்ரஷ் பண்ணிக்கலாம், லேட் ஆகும் ஸ்கூலுக்கு. ஆன்ட்டி வந்துருவாங்க உன்னை கூட்டு போறதுக்கு. ரியா அப்போ போய்ட்றியா? அப்போ நாங்கள் ஏன் அவளை ஸ்கூலுக்கு சேர்த்துறோங்கிறத லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பின உடனே, விபா ஸ்கூலுக்கு கிளம்பின உடனே பயங்கரமாக கிராங்கி ஆயிடுறா. அடுத்த 2 hours அவளை கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. கத்தி அழுது அடம்பிடிச்சு. ஆக்சுவலி வேதா அந்த மாதிரியான குழந்தையே கிடையாது. நம்ம சொல்கிறத கேட்டுக்குவா, அவள் தரப்பு நியாயத்தை சொல்லுவா. பட் ஸ்டில் வந்துட்டு நம்ம சொல்கிறத கேட்டுக்குவா. அடங்கிறது அவகிட்ட இருக்கவே இருக்காது. பட் இந்த 2 years நெருங்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவளுடைய கேரக்டர் எல்லாமே மாறுது. பிகாஸ் 2 to 3 வந்துட்டு இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான வருஷம் அப்படிங்கிறத நான் நிறைய மாம்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ நான் ரியலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது, வேதா வந்து இந்த மாதிரி குழந்தையே கிடையாதே, இவ அப்படி பண்ணவே மாட்டாளேன்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எவ்ரிடே நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பின உடனே அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா, அடம் பிடிக்கிறா, என்னை இப்போ கிளப்பி ஸ்கூலுக்கு விடுங்க, நானும் ஸ்கூலுக்கு போகிறேன்னு டெய்லி பேகை மாட்டிட்டு வெளியில் போய் நின்னுறா. எங்களோட வரேன்னு சொல்லி அழுகிறா. ஸ்கூலுக்கு போகிறேன், அண்ணா அக்காவோட போய் ABCD படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால் நாங்கள் போய் கேட்டோம். பக்கத்தில் இருக்கிற ப்ளே ஸ்கூல் 2-3 ப்ளே ஸ்கூலில் விசாரித்தோம். விசாரிச்சுட்டு ஒரு 2 ஸ்கூல் நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அதில் நான் போய் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டைம் கிட்ஸ் அப்படிங்கிற ஸ்கூலு, இங்கே முகலிவாக்கம் பிரான்ச்சில். அங்கே வந்து டீச்சர்ஸ் நல்லா பார்த்துக்குறாங்க, ஆன்டிஸுமே நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி ஓகே ஃபஸ்ட்டு 1 day போய் பார்த்தோம். ஸ்கூலோடைய அட்மாஸ்பியர், அதுக்கப்புறம் குழந்தைங்க டீச்சர்ஸோடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், ஆன்டிஸில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சி. நான் அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன். அப்போ அந்த கேப்லேயே நாங்கள் அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 45 minutes உள்ள ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வேதா அந்த 45 minutesமே வெளியில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா மிங்கிளாகி விளையாட ஆரம்பிச்சிட்டா. அதிலே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓகே ஃபைன், ஷீல் பி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. மார்னிங் வந்து ஆன்ட்டி ஸ்கூல்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இவளை. ஆஃப்டர்நூன் ஆன்ட்டியே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க ஆட்டோவில். 2மே ஆட்டோவில் வந்து ஆட்டோ இல்லை வேனில் வந்து விட்டுட்டு போயிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அம்மாவால் தனியாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால நான் கூட போயிருந்தேன் அவளோட. அதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சிட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுங்கும் போதே எனக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. அவள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவா, பேசக்கூட தெரியாது குழந்தைக்கு, எப்படி வந்து நம்மக்கிட்ட கன்வே பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இந்த சைடு விபா வந்து வேதாக்கு பயங்கரமான அட்வைஸ், நீ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கக்கூடாது, ஏன்னா பிகாஸ் வேதா கிட்ட அதிகமாக அடி வாங்குறது விபா தான். ஸோ அவள் வந்து பயங்கரமான அட்வைஸ், நீ போய் அங்கே யாரையும் அடிச்சிடாத, குட் கேர்ளாக இரு, நம்ம மேம் உன்னை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நான் போய் விபாவை வேனில் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால மார்னிங் 9 o'clock கொண்டு போய் வேதா வந்து ஸ்கூலில் மட்டும் விட்டுட்டு வரணும். ஸோ நான் காலையில் கிளம்பி அம்மா வந்து குக் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா எக்ஸ்ட்ராவாக வேதாக்கும் டிஃபன் பாக்ஸ் கட்டணும். அவள் லன்ச் முடிச்சுட்டு தான் இங்கே வருவாள். 1:30 தான் வீட்டுக்கு வருவாள். லன்ச் அவளுக்கு ஒரு 12:45 மாதிரி நாங்கள் லன்ச் கொடுக்க சொல்லிட்டோம், குழந்தை ரொம்ப பசிக்குமேன்னு சொல்லிட்டு. ஸோ வேதாக்கு வந்து ஸ்நாக்ஸ் அம்மா பேக் பண்ணணும். 10 o'clock விபாக்கு சுண்டல் கொடுப்பாங்க இல்லையா, அதே போல் வேதாக்கும் பல்சஸ் ஏதோ ஒன்று பேக் பண்ணணும். அண்டு வேதாக்குமே சாப்பாடு எல்லாமே பேக் பண்ணணும். சாதம், சாம்பார், பருப்பு, பொரியல் இதெல்லாமே பேக் பண்ணி கொடுக்கணும். வேதாக்காகவே நாங்கள் இப்போ காரம் எல்லாமே விட்டாச்சு. நோ ஸ்பைசி ஃபுட் தான். நாங்கள் 2 பேத்துக்குமே பேக் பண்ணியாச்சு ஃபுட் எல்லாமே. வேதாக்கு வந்துட்டு இன்னும் ஸ்கூல் யூனிஃபார்ம் பேக் எல்லாம் தனியாக வரும்னு சொல்லியிருக்காங்க, 1 week ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே பாப்பாவுக்கு கலர் ட்ரெஸ்ஸில் தான் போட்டு அனுப்புகிறோம். 2வது வந்து அவளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அவளுக்கு பேம்பர்ஸு. அவளுக்கு இன்னும் நாங்கள் பேம்பர்ஸ் ஸ்டாப் பண்ணல, பாட்டி ட்ரைனிங் கொடுக்கல இல்லையா, அதனால் அவளுக்கு பேம்பர்ஸு, பாட்டிலு,
ஸோ சிப்பரும் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் ஹாட் வாட்டரும், பிகாஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே ஹாட் வாட்டர் தான் குடிக்கிறோம். ஹாட் வாட்டர் அது எல்லாத்தையுமே பேக் பண்ணி அவளுக்கு ரெடி பண்ணியாச்சு. வேற அம்மா தூக்கிக்கிறேன், வெயிட்டா இருக்கும் லஞ்ச். அம்மாக்கு பை சொல்லு. பை ஷூஸ் போட்டுக்கோ போ. வா 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 லிஃப்ட் மா போலாம். நடந்து வா. பை சொல்லு அம்மாக்கு. அம்மா பை சொல்லு. பை சொல்லு. ஆமா. சமத்தாரு பாப்பா எங்க போறீங்க? ஏதோ சரி ஓகே நீங்க எடுத்துருங்க இல்ல இல்ல அப்படியே விட்டுறணும், அப்பதான் அவங்க கரெக்டா. வெயிட் அம்மா போட்டோ எடுக்கறாங்க தங்கம். அம்மா போட்டோ தான் எடுக்கறாங்க, போட்டோ போஸ் கொடுங்க. சரிடி சாரிடி சாரிடி சாரி போலாம் 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 போலாம். சரி எடுங்க எடுங்க நீங்க எடுங்க. சரி ஓகே நம்ம பால் எங்க? நான் ஸ்கூலுக்கு போணும் நான் அழுக. பாப்பா ஸ்கூலுக்கு போனால் குட்கலாக இருக்கணும், யாரும் உன்னை வந்துட்டு நீ யாரையும் அடிக்கக்கூடாது, அம்மா இருக்க மாட்டேன் அம்மா இருக்க மாட்டேங்கன்னு அவள் குழந்தை இல்லையா, அவளுக்கு தெரியாது. ஆனால் பயங்கர எந்துவாக இருக்கா, ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் ஸ்கூலுக்கு போன உடனேவும் அவள் என்கிட்ட ஜாலியாக இருக்கா. ஆன்ட்டி கிட்ட அவளை ஹேண்ட் ஓவர் பண்ண உடனே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சது தான், பயங்கரமான அழுக. எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு டு பி ஹானஸ்ட். குழந்தை அவள் கையை வந்துட்டு அந்த வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவள் கை வந்து நான் விடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். என் கையை விடுன்னு சொல்லிட்டு நான் எடுப்பேன். ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம குழந்தைய ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வரோங்கும் போது அந்த ஃபீலே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க இன்னும் அழுவாங்கன்னு சொன்னாங்க. நான் சரி நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் பாப்பாவை. பிகாஸ் இதெல்லாம் என்னென்னா அவளோட ஃப்யூச்சரில் சேர்த்து வைக்கிறதான மெமரிஸ் தான். நீ பாரு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் எப்படி போன, நீ எப்படி அழுதுன்னு அவளை காட்டணும். அதனால அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தேன். அப்புறம் அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் வந்து அந்த கதவு ஓரத்தில் இருந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். அவள் என்ன பண்ணுறா அழறாளான்னு ரொம்ப அழுகிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு நான் வந்து சரி உள்ளே போகலாமான்னு பார்த்தா உள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க வேண்டாம், அவள் இன்னும் தான் அழுவா, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். பட் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தான் எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. எனக்கு அந்த அன்னைக்கு வீடே பிடிக்கல. ஏன்னா குழந்தை வந்து டெய்லி வீட்டில் இருப்பா, ஏதோ ஒன்று. நாங்கள் வேதா நானும் அம்மாவும் விபா இருந்தானா விபாவும் 3 பேரும் கத்திக்கிட்டே இருப்போம். வேதா நோண்டிக்கிட்டே இருப்பா, எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணுவா. அதை பண்ணாத இதை பண்ணாத வேதா ஏன்னு நம்ம கத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் குழந்தை வீட்டில் இல்லாத போது நம்மளுக்கு வந்து அந்த வீடே ரொம்ப எம்டியாக இருந்துச்சு. எனக்கு அன்னைக்கு வேலையே ஓடல. பேசாமல் லேப்டாப் எடுத்துகிட்டு போய் நான் வந்து அங்கே போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கட்டுமாம்மா அப்படின்னு நான் அம்மாட்ட கேட்டேன். ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுமா, அவள் ஸ்கூல் வாசலில் உட்காந்து கூட நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மா என்னை கண்டபடி திட்டினாங்க. நீ ஸ்கூலுக்கு போகும்போது நானும் இப்படி தான் அழுதேன். வேதா வந்து ரொம்ப குட்டிலேயே நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் மிக்சடான எமோஷன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் விபாக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா, பாப்பா ஸ்கூலுக்கு தனியாக போயிடுவாங்களாம்மா, அவளுக்கு யாரும்மா அம்மா ஓட்டி விடுவா, ஆன்ட்டியே ஓட்டி விட்டுருவாங்களாம்மா அப்படின்னு அவளுக்குள்ள நிறைய தாட்ஸ் வருது. அவளுமே பாருங்கள் அவளோட தங்கச்சி மேலே அவ்வளோ கன்சர்ன்டாக இருக்காங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அந்த அன்னைக்கு டு பி ஹானஸ்ட் எனக்கு அந்த அன்னைக்கு வேலையே ஓடல. ஒர்க் ஃப்ரம் ஹோமு என்ன தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தாலும் என்னோடய மைண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஐயோ குழந்தை அழுதுச்சா, நான் ஃபோன் பண்ணி கேட்கலாமான்னு பார்த்தேன். அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, குழந்தை இல்லைங்க கொஞ்சம் நேரம் அழுதுச்சு. நம்மளுக்கே அது தெரியும், அவள் கொஞ்சம் நேரம் அழுதுருப்பா, அவள் நார்மலாக இருப்பான்ட்டு. இருந்தாலும் நம்மளுக்கு மனசு கேட்காது இல்லையா. ஸோ அப்புறம் ஃபைனலி 1:30க்கு ஆட்டோக்கார்கிட்டேருந்து கால் வந்துச்சு. கால் வந்தோடனே நான் ஓடிட்டேன். அந்த மேலேருந்து நான் கீழே போய் வேதாவை பார்க்குற வரைக்கும் எனக்கு மனசுக்குள்ளே என்னென்னமோ, ஐயோ குழந்தை நம்மளை பார்த்த உடனே அழுமே, என்ன பண்ணுறது, ரொம்ப அழுவாளோ, ஏன்னா ஏக்கத்தில் குழந்தைங்க அழுகும் இல்லையா, நம்மளை பார்த்த உடனே அழுவாளோ அப்படின்லாம் நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது மேடம் வந்து ஜாலியாக வராங்க ஆட்டோவில். வேதா
நடந்துச்சு அம்மாட்ட எல்லாமே சொல்லு. ஸ்கூல் என்ன நடந்துச்சு? அண்ணன் கூட விளையாண்டிங்களா? சரிடி என் செல்லண்டி. நீ அம்மா வேணும் அம்மா வேணும் அழுதியா? ஓகே, அவள் பர்ஃபெக்டாக செட் ஆகிட்டா. நாம் தான் நம்மளை மாற்றிக்கணுன்ட்டு அப்புறம் நான் அவளை தூக்கிட்டு மேலே வர வழியில் கேட்குறேன், ஸ்கூலில் என்ன நடந்துச்சு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அவ்வளோ எனக்கு ஆர்வம். இப்போயுமே எனக்கு விபா கிட்ட வந்துட்டு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு எவ்ரிடே நான் கேட்பேன். பிகாஸ் அதை கேட்கணுங்கிறது என்னுடைய எவ்ரிடே பாலிசி. ஸ்கூலில் என்ன நடந்துச்சுங்கிறத குழந்தைங்க வீட்டில் வந்து சொல்லணும். அம்மா கிட்ட இல்லை பாட்டிக்கிட்ட அப்பா கிட்ட கட்டாயம் யாரோ ஒருத்தவங்ககிட்ட ஸ்கூலில் நடக்கிறத ஷேர் பண்ணணும். அது பிகாஸ் குழந்தைங்களுக்கு என்னென்னா அது ஒரு ரொட்டீனாக இருக்கும்போது நாளைக்கு ஏதோ ஒரு விஷயங்கும்போது நம்ம அம்மா கிட்ட ஷேர் பண்ணலாம், இல்லை அப்பாட்ட ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா அம்மாட்ட ஷேர் பண்ணலாம். நம்மளுக்கு வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும். நம்மளுக்கு யாருமே இல்லையே சொல்கிறதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டே அவங்களுக்கு வரக்கூடாது. அதனால் வந்து இது ஒரு எவ்ரிடே ரொட்டீனு. ஸ்கூலில் என்ன நடக்குதோ வீட்டுக்கு வந்து சொல்லணும். வீட்டுக்கு வெளியில் என்ன நடந்தாலும் வீட்டுக்கு வந்து சொல்லணும். இட்ஸ் அ ரூல். எங்கள் வீட்டிலே வந்துட்டு அது ரூலு. அது அப்ளைஸ் டு வேதா ஆல்சோ. ஸோ வேதா கிட்ட ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறேன். அவ்வளோ என்னென்னமோ சொல்கிறா. அண்ணா நல்லா இருந்துச்சு என்னென்னமோ சொல்கிறா. அம்மாவை கேட்டு நீ அழுதியான்னு நான் கேட்குறேன். அவள் வந்துட்டு ஐயோ அம்மா இல்லை ஆமான்னு சொல்லிட்டு நான் அழுகும்போது எனக்கு அவள் ஆறுதல் சொல்கிறா. அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு வந்துட்டு ஓகே ஃபைன், இவன் வந்துட்டு ஓகே செட் ஆயிடுவா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப நம்மளுக்கு ஹார்டஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக அம்மாக்களுக்கு ரொம்பவே ஹார்டஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நாம் தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் இருந்திருப்போம். அவங்க திடீர்னு ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா வீடே எம்டியாக இருக்கும். அவங்க இருக்கிற வரைக்கும் இது எப்போ தான் இவங்க ஸ்கூலுக்கு போவாங்களோன்ட்டு இருக்கும். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போன உடனே வந்துட்டு ஐயோ ஸ்கூலுக்கு போயிட்டாங்களேன்னு. இது வந்துட்டு எல்லா வீட்லேயும் எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கிற ஃபீலிங்ஸ். இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படி. ஃபேமிலி ரீல் போட்டிருந்தப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நான் ஃபேமிலியோட இருந்தால் வாங்கியிருந்தேன். இது வந்து யூனிகார்ன் டிசைனு. இன்னும் 2-3 டிசைன்ஸ் கூட இருக்குது. பாய்ஸ்க்கான டிசைன்ஸும் இருக்குது. இது லஞ்ச் பாக்ஸு. இதில் லஞ்ச் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸு ஒரு சில ஸ்நாக்ஸு ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துக்கலாம். இது வந்து லாக்கு 4 லாக் இருக்குது. ஸோ இது என்ன ஆகுனா கீழே லீக் ஆகாமல் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. விபாக்கு யூனிகார்ன் டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த பவுச்சு. இது வந்து பென்சில் ஸ்கெட்ச் இதெல்லாமே போட்டுக்கலாம். அந்த மாதிரியான பவுச் தான் இது. பாருங்கள் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க மேடம். எல்லாத்தையும் ஷார்ப்னர் ரப்பர் பென்சில்லாம் போட்டு வச்சுருக்கா. இதில் என்னமோ போட்டு வச்சுருக்கா. ஸ்கெட்செல்லாம் போட்டு வச்சுருக்கா. இங்கே பின்னாடி வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பேத் டவல். இது குழந்தைங்களுக்கு தலையில் ஹூடி மாதிரி போட்டு அந்த ஃபுல்லாக ஈரத்தையுமே இது உறிஞ்சிருது. இது இல்லாமல் நான் ஒரு பெட் ஸ்ப்ரெட் வாங்கியிருந்தேன். அது யூனிகார்ன் டிசைன் தான். ஃபேமியோ ஜூன் அப்படிலாம் எழுதியிருக்கும். ஜூன் த க்ளோன்னு நினைக்கிறேன். அந்த பெட்ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியம் லைட் எரியும். நைட் வந்து நீங்கள் லைட்லாம் ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக க்ளோ ஆகும். விபா அண்ட் வேதாவுடைய ஃபேவரட்டான பெட் ஸ்ப்ரெட் அது. அவங்க வந்துட்டு நைட் அதை பார்த்து நல்லா விளையாண்டு அதில் வந்துட்டு ஸ்டோரிலாம் சொல்லுவாள் விபா. இது அம்மா, இது அப்பா, இது நான், பாப்பா, அம்மான்னு சொல்லிட்டு ஸ்டோரிலாம் சொல்லுவாள். அண்டு அது இல்லாமல் அவளுக்கு ஒரு பிளாங்கெட் வாங்கியிருந்தேன் விபாக்கு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரேடியம் லைட் எரியும். லைட் ஆஃப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா யூனிகார்ன் டிசைனு பயங்கரமாக அந்த க்ளோ கொடுக்கும். அதை எவ்வளோ வாஷ் பண்ணாலுமே அந்த ரேடியம் லைட் போக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.